ஹாய் ஹாய் மக்களே, வணக்கம் நண்பர்களே. இப்போ பாருங்கள், இது மானாவாரி சோளம். மாட்டுக்கோசரம் தட்டை கரைச்சிட்டு இருக்கிறேங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 15, நாளைக்கு இன்றைக்கி 14. அதனால் மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பதமாக இருக்குதுங்க. அதனால் இப்போ மாட்டுக்கோசரம் இந்த சோளத்தை கரைச்சி விட்றேங்க. எனக்கு வந்து நமக்கு மழை பெஞ்சாதாங்க, ஏன்னா பம்ப் செட்டு எதுவும் கிடையாதுங்க. மானம் பார்த்த பூமி தான் நம்மளுக்கு. அதனால் வந்து இப்போ மழை பெஞ்சதுனால இன்றைக்கி சோளம் விரைச்சாச்சுங்க. மாட்டுக்கு தான் சோளம் விரைச்சிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ உழவு விட்டு ரொட்டேட்டரில் விட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. ஈரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் உணர விட்டு இப்போ பதமாக இருக்குதுங்க. இப்போ விரைச்சாச்சு. இப்போது ஒரு நாளில் மழை வந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்ட பயிர் மாதிரி வருங்க. பார்த்தீங்கன்னா மழை வராத போயிடுச்சுன்னா இவ எல்லாம் பண்ணுற செலவு எல்லாமே கொஞ்சம் வேஸ்ட்டு தாங்க. இருந்தாலும் மழை வருங்கிற நம்பிக்கையோடு தாங்க விரைக்கிறோம். விரைச்சிட்டோம். இது வந்துச்சுன்னா இப்போ 2 மாதத்தில் வந்து 2-2.5 மாதம் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக தீபாவளிக்கு சரியாக இருக்குங்க. மாட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த பொங்கல் டைமுக்குலாம் கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாக இருக்கும். அதனால் அப்போ வந்து இந்த தட்டையை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உழவுல விரைச்சோம்னா பார்த்தீங்கன்னா முளைக்காதுங்க சீக்கிரம். கரையாக போகிறதுனால கொஞ்சம் சோளம்லாம் மேலே கிடக்குங்க. ரொட்டேட்டருங்கிறதுனால கொஞ்சம் எல்லா சோளமும் கொஞ்சம் உள்ளே போட்டு அமைக்கிறோங்க. அது இல்லாத இந்த புறா, காக்கா இதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டு மிச்சம் தாங்க முளைச்சி வரும். அதனால் இப்போ வந்து இது வந்து ஒரு 1/2 ஏக்கருங்க. இதுக்கு உண்டான சோளம் பார்த்திங்கன்னா எவ்வளோ விரைக்கிறோமோ அதோட வந்து ஒரு 2 கிலோ 4 கிலோ சேர்த்து தாங்க போடுவோம். ஏன்னா கொஞ்சம் முளைக்காமல் போயிடும். அதில் வந்து இப்போ இந்த பறவைகள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்றோம். சாப்பிட்ட மீதி வந்தால் போதுங்க. அதே முளைச்சி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ காக்கா போயிட்டு சாப்பிட்டு. இப்போ வந்து காக்கா அந்த சோளத்தில் சாப்பிட்லைங்க. சோளத்தில் உடஞ்சி இருக்கும் இல்லையா,